ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் இறால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மீன் குழம்பு, இறால் குழம்பு எல்லாமே மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இறால் குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன 2 பல் பூண்டை இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையுமே இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 அதையும் இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளி பழம் அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ இறால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு மெதுவாக எல்லாத்துலேயும் இடப்படாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 வேக்காடு வேக வைக்க போகிறோம். 1/2 கப்பு தண்ணி போதும், ஏன்னா ஏற்கனவே இறால்ல இருந்துமே நமக்கு நல்ல தண்ணி ஊறும். ஸோ அதனால் 1/2 கப் தண்ணி போதும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி இறாலோட கலர் எல்லாமே லைட் பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லாவே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இறால் கூட இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், குழம்பு மாதிரி வேணும்னா இதில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே இந்த மசாலா எல்லாத்தையுமே கிண்டி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்து அதனால் நான் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த குழம்பு கூட முருங்கைக்காய், மாங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா வெந்து அந்த இறால் கூட சூப்பராக கலந்து வரும். அப்பப்போ மட்டும் இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இறால் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் 2-3 சின்னதாக நறுக்கிட்டு அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கக்கூடியதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிராமத்து ஸ்டைலில் உள்ள இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனே. இது சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.